இந்தியாவுடைய தலைநகரமான புதுதில்லியில் இருக்கிற தெற்கு தில்லி பகுதியில் இருக்கிற நெப்சாராய் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தன்னுடைய குடும்பத்தாரோடு வாழ்ந்து வந்தார் 19 வயதான அர்ஜுன். அர்ஜுன் ஒரு ஸ்டேட் லெவல் பாக்ஸிங் சாம்பியன், டெல்லி மாகாணத்துடைய பாக்ஸிங் சாம்பியன் பட்டம் பெற்றவர். அவர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த அர்ஜுன் தன்னுடைய அப்பா ராஜேஷ்குமார், அம்மா கோமல் மற்றும் அவனுடைய அக்காவான கவிதா ஆகியோரோடு அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. அர்ஜுனுடைய ஒரு ஹரியானாவில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அவங்களுக்கு விவசாய நிலமெல்லாம் இருந்தாலுமே கூட அர்ஜுனுடைய அப்பா ராஜேஷ் இங்க புதுதில்லிக்கு வந்து வேலையில சேர்ந்து சிறுக சிறுக சம்பாரிச்சு இந்த வீட்டையும் வாங்கியிருந்தாரு. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இப்பொழுது ஒரு லோவர் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் வாழ்ந்து வந்த அர்ஜுனுக்கு பெரிய பெரிய கனவுகள். உலக அளவில் பாக்ஸிங் சாம்பியன் ஆக வேணும் அப்படிங்கிறதான் அர்ஜுனுடைய கனவு. அதற்காகவே அவர் தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தாரு. தினமும் உடற்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி அப்படின்னு தன்னுடைய உடலை பாதுகாப்பாக கவனமாக பார்த்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டிருந்தாரு அர்ஜுன். டிசம்பர் 4, 2024 அன்றைக்கு காலையில வழக்கம் போல அர்ஜுன் காலையில சுமார் 5 மணிக்கே கிளம்பி வீட்டிலிருந்து வெளியேறி ஜாகிங் பண்ண கிளம்பினாரு. வழக்கம் போல அவங்களுடைய வீட்டுடைய மெயின் டோர் இருக்கு இல்லையா, மெயின் டோர்ல நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாம் நம்ம பூட்டு வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான பூட்டு தான் அது. அதனால அவரிடமும் ஒரு சாவி இருந்தது. வீட்டில் இருந்த அனைவரிடமும் ஆளுக்கு ஒரு சாவி இருக்கும். வெளியில போகும்போது யார் வேணா வெளியிலிருந்து பூட்டிக்கலாம், உள்ள இருக்கிறவங்க உள்ள இருந்து திறந்துக்கலாம். அந்த மெயின் டோரை தன்னுடைய சாவியை போட்டு வெளியில இருந்து பூட்டிட்டு அதற்கு பிறகு ஜாகிங்க்கு கிளம்பினாரு அர்ஜுன். காலையில சுமார் 6:55 மணிக்கு சவுத் டெல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் ஒன்று வருது. அந்த போன் கால்ல எதிர்முனையில இருந்த ஒரு ஆடவர், சார் எங்க வீட்டில் என்னுடைய அப்பா, அம்மா, அக்கா எல்லாரையுமே யாரோ வெட்டி போட்டுட்டு போயிருக்கிறாங்க சார், உடனடியாக நீங்க வரணும், வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லவே உடனடியாக அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீசார் அங்க விரைந்து போறாங்க. அந்த நெபுலி பகுதிக்கு விரைந்து போன போலீசார் நேராக அர்ஜுனுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு முன் வாசல்ல அர்ஜுன் படபடப்போடு அங்க கதறி கொண்டு நிற்கிறாரு. அந்த இடத்துல ஒரு பெரும் கூட்டமே கூடியிருந்தது. அர்ஜுன், சார் நான் தான் சார் உங்களுக்கு போன் பண்ணேன். நான் காலையில ஜாகிங் போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது என்னுடைய வீட்டுக்குள்ள என்னுடைய அப்பா, அம்மா, அக்கா எல்லாரையும் யாரோ வெட்டி போட்டுட்டு போயிருக்கிறாங்க சார், நீங்களே பாருங்க சார் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அந்த மெயின் டோரை அப்படி ஒரு தள்ளுறாரு. மெயின் டோர் திறந்த உடனே உள்ள பார்த்த போலீசாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த வீடு ஒரு சின்ன வீடு தான். உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஹாலு, அதுக்கு பக்கத்துல 2 அறைகள் இருந்திருக்குது. ஹால்ல சாமானங்கள் எல்லாம் சிதறியபடி கிடந்திருக்குது. அதை பார்த்த போலீசார் அதற்கு அடுத்ததாக முதல் ரூம்ல எட்டி பார்க்கறாங்க. உள்ளுக்குள்ள கட்டல்ல படுத்த நிலையிலேயே ஒரு 23 வயது பெண்மணி ஒருத்தர் கழுத்து அறுபட்ட நிலையில அங்க கிடக்கிறத போலீசார் பார்க்கறாங்க. மெத்தை முழுவதும் ரத்தத்தால் நனைந்து ரத்த வெள்ளத்துல கிடக்கிறாங்க அந்த பெண். அதை பார்த்த போலீசார் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அந்த அறைக்கு அடுத்த அறையில போய் போலீசார் பார்த்தபோது அதைவிட பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த அறையில கட்டல் மேல படுத்த நிலையிலேயே ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஆடவர் ஒருத்தர் கழுத்து அறுபட்ட நிலையில அங்க ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்க்கறாங்க. அதே சமயத்துல அந்த ரூம்ல இருந்த அட்டாச் பாத்ரூம் இருக்கு இல்லையா, அந்த அட்டாச் பாத்ரூம் கதவு திறந்து கிடக்குது. அந்த கதவுக்கும் இந்த கட்டலுக்கும் இடையே 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ஒருத்தர் அங்க நெஞ்சிலையும் உடல்லையும் பல கத்தி குத்துகளோடு கிடப்பதை பார்க்கறாங்க. அவரும் கழுத்து அறுபட்டு இறந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது போலீஸ்காரங்களுக்கு. அந்த 2 அறைகளுமே ரத்தத்தால் நனைந்து கிடக்கிறத போலீசார் பார்க்கறாங்க. உடனடியாக போலீசார் எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிட்டு அந்த வீடு முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. முதல் வேலையாக போலீசார் அர்ஜுனிடம் தான் என்னப்பா நடந்தது, என்ன ஏதுன்னு கேட்கிறாங்க. அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, சார் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டேட் லெவல் பாக்ஸிங் சாம்பியனு, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் கூட.
காலையில் 5 மணி 5:15க்கு நான் வழக்கமாக கிளம்புற டைமுக்கு தாங்க சார் இன்னைக்கும் கிளம்புனேன். என்னுடைய அப்பா அம்மா அக்கா எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. நான் வெளியில வந்து என்னுடைய சாவியை கொண்டு கதவை பூட்டிட்டு அதற்கு பிறகு நான் ஜாகிங் கிளம்பினேன். என்னுடைய வழக்கமான ரூட்ல தான் நான் ஜாகிங் போனேன். போயிட்டு ஜிம்முக்கு போய் கொஞ்ச நேரம் ஜிம்மில் உடற்பயிற்சியெல்லாம் மேற்கொண்டுட்டு அதற்கு பிறகு நான் திரும்பி வந்தேன். சுமார் 6:45 மணிக்கு மேல இருக்கும். நான் திரும்பி வந்தபோது வந்து கதவை திறந்து பார்த்தபோது உள்ளுக்குள்ள இந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சியாய் தான் உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொல்றாரு. சரி தம்பி, நீ வந்தப்போ கதவு பூட்டி இருந்ததா திறந்திருந்ததா அப்படின்னு போலீசார் கேட்டபோது, சார் நான் வந்தப்பயே கதவு திறந்திருந்தது, மெயின் டோர் திறந்திருந்ததுங்க சார், அதனாலேயே எனக்கு கொஞ்சம் சந்தேகமும் வந்துதான் உள்ள பதறி போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அர்ஜுன். உடனடியாக போலீசார் வீட்டுக்குள்ள ஏதேனும் விலை உயர்ந்த பொருட்கள் ஏதேனும் காணாம போயிருக்குதா அப்படின்னு போலீசார் பரிசோதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்படாம திறக்கப்படாம இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த இறந்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய செல்போன் எல்லாமே அவங்க அறையில பக்கத்துல சைட் டேபிள் எல்லாம் இருந்ததை போலீசார் கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இறந்த 2 பெண்களுமே செயின் தோடு வளையல் எல்லாம் போட்டிருந்திருக்கிறாங்க. அந்த நகைகளும் திருட்டு போகவில்லை அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரிய வருது. அதே போல ஹால்ல சாமானங்கள் அங்க இங்கன்னு எல்லாம் கலஞ்சு கந்தரகோலமா கிடந்தாலுமே கூட அந்த ஹால்ல இருந்த ஒரு இரும்பு பீரோ உடைக்கப்படாமல் திறக்கப்படாமல் இருக்கிறத போலீசார் கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வெளியில நிறுத்தப்பட்டிருந்த அந்த 2 வீலர் இருக்குது இல்லையா, அந்த பைக்கும் சேஃபா இருக்கிறத போலீசார் கவனிக்கிறாங்க. அதனால இது திருட்டுக்காக யாரும் செய்ததாக தெரியவில்லை, இது வேற ஏதோ உள்நோக்கத்துக்காக செய்யப்பட்ட கொலைகளாக தெரியுது அப்படின்னு சொல்லி போலீசார் உணர்றாங்க. உடனடியாக போலீசார் இந்த 3 உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அதே சமயத்தில் ஃபாரன்சிக் டீமுக்கு சொல்லி அனுப்பி உடனடியாக அந்த ஃபாரன்சிக் டீமும் வர்றாங்க. அங்க வந்து அவங்க கைரேகைகள் மற்றும் வேற ஏதேனும் தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு அலசி ஆராய தொடங்குறாங்க. இதற்கிடையே போலீசார் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்களுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு பலரையும் விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் விசாரித்த போது எங்களுக்கு எதுவுமே தெரியலைங்க சார், காலையில் நாங்க பார்க்கல, தம்பி அர்ஜுன் வந்து வெளியில ஜாகிங் போறதை நாங்க பார்த்தோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. மற்றபடி இங்க வேற யாருமே வந்துட்டு போனதெல்லாம் நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஷயம் ஒரு சென்சிட்டிவான இடத்துல நடந்திருக்குது அப்படிங்கிறதோட ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அப்படியே காட்டு தீய போல பரவ ஆரம்பிக்குது. இது ரொம்ப சென்சிட்டிவ், இது வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாக மாறிவிடக்கூடும் அப்படிங்கிறதுனால உடனடியாக டெல்லி சவுத்துடைய போலீஸ் கமிஷனரான திரு ஜெயின் அவர்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து வராரு. டெபுட்டி கமிஷனரான அசோக் சௌஹானும் உடனடியாக அந்த இடத்துக்கு வராரு. 2 மூத்த போலீஸ் அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு வந்து அவங்களே தங்களுடைய நேரடியான கண்காணிப்புல இந்த கேஸை முடுக்கி விடுறாங்க. இவங்க 5க்கும் மேற்பட்ட தனி டீம்களை அமைச்சு இந்த கொலைகளை செய்தது யார் அப்படின்னு ஆராய தொடங்குறாங்க. அதுல ஒரு டீம் வந்து சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்வதற்காக அமைக்கிறாங்க. அந்த டீம் வந்து அந்த தெருவுக்கு வர வழியில போற வழியில அதை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் இருக்கிற சிசிடிவி பதிவுகளை எடுத்து அதுல இருந்து இவங்க வீட்டுக்கு அந்த டைம்ல காலையில ஒரு 5 மணிக்கு அர்ஜுன் வந்து வெளியில போனேன்னு சொன்னார் இல்லையா, அந்த 5 மணில இருந்து அவர் திரும்பி 6:45 வீட்டுக்கு திரும்பி வந்தேன்னு சொன்னார்ல, அதனால ஒரு 7-7:30 வரைக்கும் யாராவது சந்தேகப்படும்படியாக இவங்க வீட்டுக்கு பக்கம் வந்துட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி சிசிடிவி பதிவுகளை எடுத்து அவங்க ஆய்வு செய்து பார்த்தபோது அவங்களுக்கு பெருத்த ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அப்படி யாருமே சந்தேகப்படும்படியாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகல அப்படிங்கிறது தெளிவாகவே. அதே விஷயத்தை தான் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொல்றாங்க, யாருமே வந்துட்டு போனதை நாங்க பார்க்கலைன்றாங்க. அதனால கமிஷனர் அவர்கள் என்ன பண்றாரு, இந்த அர்ஜுனை மறுபடியும் தனியாக அழைச்சு அவரிடம், தம்பி நீங்க நடந்ததெல்லாம் ஆரம்பத்துல மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அர்ஜுனும் தான் காலையில 5 மணிக்கு கிளம்பி வெளியில போனதுல இருந்து 6:45 திரும்பி வந்தது வரைக்கும் மீண்டும் ஒரு தடவை சொல்றாரு.
இந்த முறை கமிஷனர் அவர்கள் நீங்க சரியான டைமை சொல்லுங்க தம்பி, என்ன டைம் எக்ஸாக்டா நீங்க கிளம்பி போனீங்க அப்படின்னு கேட்டபோது, இப்பொழுது அர்ஜுன் 5 மணிக்கு கிளம்பினேன்னு சொல்றதுக்கு பதிலா 5:30 மணிக்கு நான் கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு அடுத்ததாக அர்ஜுன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்க போனேன் என்ன பண்ண ஒவ்வொன்றா கேட்கும்போது முன்னுக்கு பின் முரணாக கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறத போலீஸ் கமிஷனர் அவர்கள் கவனிக்கிறாரு. அர்ஜுன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதில் தடுமாறுவதை கவனிச்ச கமிஷனர் அவர்கள், சரி தம்பி வா நாம போய் டீட்டெயிலா பேசுவோம் அப்படின்னு அர்ஜுனை அழைச்சிக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்க வச்சு அர்ஜுனிடம் மீண்டும் மீண்டும் விசாரிக்கிறாங்க. இதே கதையவே திருப்பி 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 சொல்றான். தனக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்றான் அர்ஜுன். மயிலே மயிலேனா இறகு போடாது அப்படின்னு போலீஸ் கமிஷனர், இப்படி விசாரிச்சாலாம் சரி வராதுப்பா, நீங்க நம்ம பாணியில விசாரிங்க அப்படிங்கிறாரு. உடனடியாக அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ்காரர்கள் அர்ஜுனை தனியாக அழைச்சிட்டு போய் அவங்களுடைய வழக்கமான கிடுக்கு பிடி விசாரணையை போட ஆரம்பிக்கிறாங்க. போலீசாருடைய கிடுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத அர்ஜுன் ஒரு கட்டத்தில், சார் நான் தாங்க சார் 3 பேர்த்தையும் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்றான். என்னடா சொல்ற, என்ன பண்ணுன, எதுக்குடா பண்ணுன அப்படின்னு சொல்லி போலீசார் விசாரித்த போது அர்ஜுன் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றான். அர்ஜுன் என்ன சொல்றான் அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் பாக்ஸிங் சாம்பியனு, ஆனாலும் கூட என்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்னுடைய ப்ரோக்ரஸ்ல பெரிய திருப்தியே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாக்ஸிங் எல்லாம் ஒரு விளையாட்டா, ஒழுங்க மரியாதையா போய் படிடா அப்படின்னு தினம் தினம் எனக்கு டார்ச்சரு, மார்க் எனக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னு பலர் முன்னிலையில் என்னைய ஒரு முறைக்கு பல முறை எங்க அப்பா என்னைய அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, டிசம்பர் 1ஆம் தேதி என்னுடைய அக்காவுடைய பிறந்த நாள் வந்தது. அன்னைக்கு எங்களுடைய சொந்தம் பந்தம்லாம் வந்திருந்தாங்க, என்னுடைய நண்பர்கள் சிலர் கூட வந்திருந்தாங்க. அன்றைக்கு கேக் வெட்டி முடிச்சாங்க சார். முடிச்ச உடனே எனக்கும் அக்காவுக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் ஆச்சு. உடனே எங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எங்க அப்பா அம்மாலாம் வந்து என்னைய கண்டபடி ஏச ஆரம்பிச்சாங்க. பயங்கரமா என்னுடைய நண்பர்கள் முன்னிலையில் அவங்க என்னை பயங்கரமா அவமானப்படுத்தினாங்க. அதை வந்து என்னால் தாங்கவே முடியல. அதை கூட பரவாயில்லன்னு நான் விட்டுட்டேன். ஆனா அதற்கு பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு வெளியில ஒரு இடத்துல என்னுடைய அப்பா வந்து நானும் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கிறத பார்த்துட்டாங்க. என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னிலையிலேயே வச்சு என்னைய எங்க அப்பா பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு. என்னைய அந்த பொது இடத்துல, அதுவும் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி வச்சு என்னுடைய அப்பா என்னை அடிச்சதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அந்த அவமானத்தை என்னால் தாங்கவே முடியவில்லை. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இது ஒத்து வராதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி அன்றைய சம்பவம் நடந்த பிறகு நான் வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வந்த உடனே புதுசா ஒரு கதையை ஆரம்பிக்கிறார் எங்க அப்பா. அது என்ன அப்படின்னாக்க, இப்ப நாங்க குடியிருக்கிற வீடுமே ஊர்ல கிராமத்துல எங்களுக்கு கொஞ்சம் விவசாய நிலமும் இருக்குதுங்க சார். அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே என்னுடைய அக்காவுக்கு தான் எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பத்தில் இவர் கோவத்தில் பேசுறாரு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா ஒரு சில நாட்கள் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. என்னோட அம்மா கிட்ட கேட்டபோது என்னோட அம்மாவும், போடா நீயே ஒரு தருதலை, உங்ககிட்ட எதை கொடுத்தாலும் நீ தொலைச்சு போடுவ, அதனால நாங்கள் பூரா சொத்தையும் நாங்கள் வந்து உன்னோட அக்காவுக்கு தான் கொடுக்க போறோம், அது உறுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தொடர்பாக என்னுடைய அக்காவும் என்னைய பலர் முன்னிலையிலையும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா. இதை வந்து என்னால் தாங்கவே முடியல. அதனால சரியாக 15 நாட்களுக்கு முன்பே இவங்க 3 பேர்த்தையும் கொன்றது அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டேங்க சார். இந்த 3 பேர்த்தையும் தீர்த்து கட்டினா தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அதற்கு ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு தான் டிசம்பர் 24 நான் தேர்ந்தெடுத்தேங்க சார். ஏன்னா டிசம்பர் 24 என்னுடைய அப்பா அம்மாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் அவங்களுடைய 25வது வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால அந்த நல்ல நாள்ல வச்சே அவங்கள தீர்த்து கட்டுறது அப்படின்னு முடிவு செய்தேன். அன்றைக்கு மாலையில எங்களுடைய சொந்தம் பந்தம் எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தாங்க, 25வது ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்கு, கிராண்டா கொண்டாடுறதுக்கு வீட்டிலேயே ஒரு சின்ன பார்ட்டிக்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எங்க அப்பா அம்மா. ஆனா நான் விடுவேனா,
என்னைய இந்த பாடுபடுத்திவிட்டு நீங்க என்ன வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறீங்களா அப்படின்னு அன்றைக்கு காலையில வெள்ளனே நான் எழுந்தேன். சுமார் 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு என்னுடைய சகோதரியுடைய அறைக்குள்ள எட்டி பார்த்தேன். அவ நல்லா தூங்கிட்டு இருந்தா. நேரா நான் கிச்சனுக்குள்ள போய் ஒரு கத்தி ஒன்று எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்து என்னுடைய அக்காவுடைய ரூமுக்குள்ள போயிட்டு ஒரு தலகாணி எடுத்து என் அக்கா மூஞ்சியில வச்சு அமுக்கிக்கிட்டு அப்படியே அவளுடைய கழுத்தை பிடிச்சு அறுத்துட்டேன். ஒரு சில நிமிடங்கள்லேயே அவ மூர்ச்சையாயிட்டா. அதுக்கு பிறகு என்னுடைய அப்பா அம்மாவை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்பா அம்மா அறைக்குள்ள எட்டி பார்த்தா எங்க அப்பா படுத்திருக்கிறாரு, அம்மாவை காணோம். என்னடா காலையில 4:30 மணிக்கு எங்கடா எந்திரிச்சு போனாங்கன்னு சமையல் ரூம்குள்ள எட்டி பார்த்தேன், இந்த பக்கம் எட்டி பார்த்தேன், எங்கேயும் எங்க அம்மா வரல. அப்பதான் பாத்ரூம்குள்ள சத்தம் கேட்டுது. ரைட்டு, அம்மா பாத்ரூம்குள்ள இருக்கிறாங்க, இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி என்னுடைய அம்மாவுடைய தலகாணி எடுத்து அப்பாவுடைய மூஞ்சியில வச்சு அப்படியே அமுக்கி மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அவருடைய கழுத்தை அறுத்தேன். ஒரு சில நிமிடங்கள்லேயே அவர் மூர்ச்சையாயிட்டாரு. அதற்கு பிறகு போயிட்டு அந்த ரூம்ல இருந்த டாய்லெட் டோருக்கு பக்கத்திலேயே சைடில் ஒளிஞ்சுக்கிட்டேன். கையில் கத்தியோட ரெடியா நின்னேன். எங்க அம்மா வெளியில வந்தாங்க. எங்க அம்மா வெளியில வந்து எங்க அப்பா பார்த்தாங்களோ இல்லையோ அலறதுக்காக வாயை திறந்தாங்க. அப்படியே நான் கையில் வச்சிருந்த ஒரு துணியை வச்சு அவங்களுடைய வாயை இப்படியே பொத்திட்டேன். அவங்க வாயை அப்படியே பொத்தி அங்கேயே அவங்களுடைய கழுத்தை அறுத்து கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். தன்னுடைய பெற்றோரே தன்னை புரிஞ்சுக்காம தன்னை அவமானப்படுத்தினாங்க. தன்னுடைய விளையாட்டு திறமையை அங்கீகரிக்காம படிப்பு மட்டும்தான் பிரதானம் அப்படின்னு தன்னுடைய சகோதரியோடு கம்பேர் பண்ணி மற்றவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணி திரும்ப திரும்ப தன்னை அவமானப்படுத்தினாங்க. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய முழு குடும்பத்தையும் தீர்த்து கட்டியிருக்கிறான் அர்ஜுன். உண்மைகளை எல்லாம் அர்ஜுன் சொன்ன பிறகு போலீசார் அவனை பிடிச்சு ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க. விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.